ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா பாண்டிச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் சேலம் போயிட்டுருக்கோம். இந்த சம்மர் ஹாலிடேஸில் நாங்கள் ஏற்காடு போகலான்னு பிளான் பண்ணி இப்போது ஏற்காடுக்கு போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் எந்த ரூட்டு போனோம்னா ஆத்தூருக்கு அப்புறம் வாழப்பாடிக்கு அப்புறம் அயோத்திப்பட்டினம் வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக போயிடலாம். டிராஃபிக்கே இல்லாமல் சூப்பராக போயிட்டு வந்துடலாம். யூஸ்வலாக எல்லோரும் சேலம் ரூட் வழியாக ஹேர்பின் பென்ஸ்க்காக போவாங்க. கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் போகிறப்போ நல்லா காமாக சுற்றி பார்த்துட்டு ஸ்லோவாக போகலான்ட்டு ஏர்லி மார்னிங்கே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அரௌண்டு 6 o'clock நாங்கள் மார்னிங் எடுத்தோம். இங்கே அயோத்திப்பட்டினம் வழியாக ஏற்காடு போகிறதுக்கு ஜஸ்ட்டு 1.5 hours தான் எடுத்தது. ஸோ அந்த ரூட் வழியாக போகிறப்போ அவுட்டர் வியூ ஏற்காடு ஹோல் வியூவே சூப்பராக இருந்தது. இது போகிற வழியெலாம் மூங்கில் காடு, தேக்கு மரக்காடு, அப்புறம் பைன் காடு, இது மூணுமே இருக்கும். அங்கங்கே வியூ பாயிண்ட்டு சூப்பராக தெரியும். பக்கத்தில் இருக்க ஜவாத் ஹில்ஸ்லாம் இங்கேருந்து சூப்பராக பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறாரு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. போட்டுறாங்க. வீடு அழகாக இருக்கு. கையை எடுங்க. பலாப்பழம் ஒன்று தூக்கிட்டு போயிருமா? இவங்க லைட்டாக என்ன பார்க்குற மாதிரி பலாப்பழம் தூக்கிட்டு போயிருமா? பலாப்பழம் இந்த சைடு செம்ம ஹைட்டாக இருக்குது. மலை ஏறுற வேலையே நடுவில் பலாப்பழம்லாம் விற்றுட்டு இருக்காங்க. ஊர் வழியில் வேணும்னா வாங்கிட்டு போகலாம். பால் பாக்கெட்டு மட்டுமா? டப்பா மட்டும். அது வருது. வேகம் ஹில் டாப்புக்கு அரௌண்டு 7:30 to 8 o'clock ரீச் ஆகிட்டோம். அங்கே நல்ல பசி இருந்தது. அதனால் கொஞ்சம் மேலே ஒரு நல்ல கடை இருந்தது. அங்கேயே நல்லா இட்லி தோசைன்னு சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே ஏற்காடு லேக்கு தான். அந்த ஏற்காடு லேக்லேயும் கொஞ்சம் ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் டீ கடைக்கு போயிட்டோம். டீ கடைக்கு போயிட்டு நல்லா சூடாக அந்த வெதருக்கு டீ குடித்தோம். இவர் தான் அந்த டீ மாஸ்டர், சூப்பராக டீ போட்டு வந்தார். இப்போ ஏற்காடு அண்ணா பார்க்கில் நடக்கிற ஃப்ளவர் ஷோக்கு போயிட்டுருக்கோம். we are entering. இதான் என்ட்ரி. நம்ம பார்க் பண்ணிட்டு இதுதான் அதோட என்ட்ரி போல. நாற்பத்தி 8வது மலர்காட்சி என்ட்ரி. எது எங்கே பார்க் பண்ணுறது? ஏற்காடு லேக்லேருந்து நாங்கள் பக்கோடா பாயிண்ட் வந்துட்டோம். பக்கோடா பாயிண்ட் ஒரு வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக அங்கே நல்லா ஃபன் கேம்ஸ்லாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. அங்கே மினிமம் ஒரு 1 hour போதும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. 1 to 2 hours ஓகே தான். எனக்கு அனுப்பிச்சு கொடுங்க. ஷூட்டிங் மரிலா பலூன் ஷூட்டிங் ஆர்ச்சரி கன் ஸ்ட்ரைட்டா ஷூட்டிங்னா ஷூட்டிங் ஆர்ச்சரி 10 கொண்டு 50 ஷூட்டிங்னா பலூன் ஷூட்டிங் ஆர்ச்சரி. அப்போ 3 போட்டாச்சுல. இதான் கடைசி. ஆனா கடைசி ஒன்று முன்னாடி ஒன்று போட்டது. அது 2 தான் போட்டிருக்கேன். 3வது நான் போட்டேன்ல. போட்டீங்களா? ஆமா போட்டீங்களா? ஆமா. இவங்க ஒன்று போட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல ஒன்று வந்துது அங்க கடைசில. ட்ரை பண்ணனா வாங்க, ஈஸியா தான் இருக்கும். ஆமா விழுந்துச்சுல. ஒன்று விழுந்துது. அப்ப எப்படியும் அந்த கேம் இருக்கு. ஏய் அவங்க பார்க்கட்டும். இல்ல மேதவரியானா அது 3 வந்துச்சு. 3 போட்டாச்சு.
ஆச்சு இப்பயும் அவங்க ஒன்று போட்டாங்க ஆல்ரெடி. ஓகே உங்களுக்கு ஒரு 6 சான்ஸ் ஃப்ரீ இருக்குங்க. எது விளையாடுறீங்க? ஆர்ச்சரி விளையாண்டு ட்ரை பண்ணலாமா? ஆர்ச்சரி ஃப்ரீ கேம் 6 சான்ஸ் இருக்கு. ரிங் த்ரோ கேமில் வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம். 10 சான்சஸ்ஸு அதில் 3 சான்ஸ் வந்து நம்ம கரெக்டாக போட்டாலே வந்து நமக்கு ஏதாவது ஒரு கேம் ஃப்ரீ. நாங்கள் வந்து சூஸ் பண்ணது ஆர்ச்சரி. ஸோ நாங்கள் ஆர்ச்சரி வந்து ஒரு 10 நம்பர்ஸ் வந்து ஃப்ரீயாக எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதையும் ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே இந்த பக்கோடா பாயிண்ட்டை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டு வீட்டுக்கு தேவையான குட்டி பசங்களுக்கு பொருளாக வாங்கிக்கிட்டு பொம்மைலாம் வாங்கிக்கிட்டு பக்கோடா பாயிண்ட்டில் பக்கோடா இல்லை, ஆனால் பஜ்ஜி சூடாக போட்டுருந்தாங்க. பஜ்ஜி நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்தில் பீக்கு பார்க் இருந்தது. பீக்கு பார்க்குக்கு போயாச்சு. பீக்கு பார்க் வந்து பக்கோடா பாயிண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பக்கோடா பாயிண்ட் ஏர்லி மார்னிங் போகணும். ஏர்லி மார்னிங்னால் ஒரு 8 o'clock to 10 o'clock இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். 10 o'clock மேலே கண்டிப்பாக வந்து பீக்கு பார்க்குக்கு போயிடணும். ஏன்னா இங்கே ஒரு ஹாஃப் டே கண்டிப்பாக எடுக்கும். நல்லா ஃபன்னாக சூப்பராக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ஏரியா இது. அடல்ட்டுக்கும் நல்ல ஏரியா தான், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடல்ட்டுக்கு பர் ஹெட் 300 தான், கிட்ஸுக்கு வந்து 200. கண்டிப்பாக இந்த 300க்கு நல்ல ஒர்த்தான பிளேஸ் இது. ஹாஃப் டே கண்டிப்பாக இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. நாம் வந்து பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். ஃபீட் வந்து அவங்களே கொடுப்பாங்க, அது எதுவும் சார்ஜஸ்லாம் இல்லை. ஸோ அப்புறம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதுக்கு ரொம்ப மினிமல் சார்ஜஸ் தான். அது பெருசாக தெரியவே தெரியாது, அது சூப்பராக தான் இருக்கும். பீக்கு பார்க் உள்ளே போனதுக்கப்புறம் பீக்கு நெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பீக்கு நெஸ்ட்டு வந்து ஒரு க்ளோஸ் ஸ்பேஸு. ஏன் அது க்ளோஸ் ஸ்பேஸ்னால் உள்ளே இருக்க போட்டு வெளியில் பறந்து ஓடக்கூடாதுன்றதுக்காக அது ஒரு க்ளோஸ் ஸ்பேஸாக வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வந்து சானிடைஸ் பண்ணுறாங்க, ஃபுட் சானிடைசிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் டூப்ளிகேட் அதெல்லாம் ஒரிஜினல் தானா? ஏய் ஆமாம் இந்தா இந்தா என்ன இது மைக்கு கூப்பிட்டாச்சு. கேமரா காமி நீ வாங்கிக்கோ. பின்னாடி இருக்காங்க இருக்காது. பாட்டு சாப்பிடு எப்படி இருக்கு? ஜம்ப் பண்ண பாருங்க. Calling that bird. இங்கே குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. ஃபீடி
ஃபீட் ஃபுல்லாகிடுச்சுன்னா வராதான். எங்ககிட்ட ஃபீட் இருக்கு, நாங்கள் வேற 2 பேர்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். அதெல்லாம் மித்திரனா விசில் அடிச்ச உடனே மறந்துக்கிட்டேன். அதெல்லாம் மித்திரனா விசில் அடிச்சதும் மறந்துக்கிட்டேன். சரி வேணாம் வாங்க, கடைசியா போகுது. இந்த பேர்ட்ஸ்க்கு ஃபுட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு போல, அதனால ஃபீடுக்கு வர மாட்டேங்குது. ஏய் வந்துருச்சு. வேண்டாம் பயமா இருக்கு. கையை கீழே இருக்குங்க லைட்டா. கடிக்குது உங்களை, வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு. அது குட்டி பேர்ட்ஸ். ஓகே சரி பறக்க வைங்க. நீங்க டான்ஸ் ஆடுங்க மசாக்காதீங்க. சாப்பிட்றியா? எனக்கு கடிக்கூடாது, சாப்பிடு. நட்ஸு சாப்பிடு. இது நிறைய சாப்பிட்ருச்சுன்னு நினைக்கிறேன். நான் உன் மேலே ஏற்றி வர்றேன். ஏய் வேணாம், அது ரொம்ப பெரிய வாய் வச்சிருக்கு. என்னமோ பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. உன் தலையில் இருக்கு. ஒன்று எடுத்து தலையில் வச்சுட்டா வந்துடும். இது என்ன சொல்லு? டூக்கன். அது தெரிய மாட்டீங்க. ஏய் நீ என்ன புரிய குட்டி மாதிரி இருக்கு. பல்லு கிடையாது அதுக்கு. வீடியோ ஆன் பண்ணு. அர்ஷிதா ஓ ஆ இது புடி.
போனை தள்ளி விட்டுறாதடா. கருப்பு மீன்லாம் வருது. கை உள்ள விடு. நாலு வச்சிருக்கேன். வை. வாங்க அதை தூக்கி அப்படிதான் இருக்கும். போடு. நான் போடுறேன் போ. நல்லா இருக்கா? ஏய் மாதத்தை முழுகிடாங்க. அங்கே என்ன பார்த்து நான் கை காட்டுங்க. அது கை கை நல்லா இருக்கும். அந்த மசாஜ் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். கையை கூட கையை கூட நாங்கள் பீக்கு பார்க்குக்கு அரௌண்ட் 9:30க்கு என்ட்ரானோம். நான் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னே தெரியல. நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி வெளில வர்றதுக்கு அரௌண்ட் 1:00 1:30 ஆயிடுச்சு. ரொம்ப பசிச்சுன்னு அங்கேயே வந்து கெஃபேவும் இருக்குது பிக்கு பார்க்குக்குள்ளேயே. கெஃபேயில் லஞ்சு முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் ஃப்ளவர் ஷோவுக்கு போயிட்டோம். அரௌண்டு 4:00 மேலே. ஃப்ளவர் ஷோ ஈவினிங் டைமில் நல்லா லைட்னிங்லாம் செட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் ஆப்போசிட்லேயே ஏற்காடு லேக் கார்டன் ஒன்று இருந்தது. அங்கே வந்து சீட்டர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு ஸ்டோன் சீட்டர்ஸ் இருக்குது. ஸ்டோன் சீட்டர்ஸில் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே லேக் பார்க்கலாம். லேக் வியூவில் வந்து போட்டிங் பண்ணுறவங்களாம் வந்து அழகாக தெரியும். போட்டிங் பண்ணுறவங்களாம் ஜாலியாக பார்த்துட்ருக்கலாம் உட்காந்துக்கிட்டு. நாங்கள் வந்து வீட்டில் ஃபோன் அடித்து ஜாலியாக ஃபேமிலி கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் வந்து போட்ரைட்டில் 2-3 டே இருக்குது. ஒரே பனி மூட்டமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கு. லேக் ஆக்சுவலாக ஃபுல் விசிபிலிட்டி இருக்காது. இதுதான் லேக் கார்டனு. ஜாலியாக உட்காந்துக்கிட்டு போட்டிங்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
சாப்பிடுவோம். போட்டிங் வியூலாம் பார்த்துட்டு பக்கத்தில் தான் 2 கிலோமீட்டரில் ஸ்கை பார்க் இருக்குது. ஸ்கை பார்க்கில் தான் வந்து நைட் பார்க் இருக்குது. இது ஸ்கை பார்க்கும் நைட் பார்க்கும் தனித்தனி இல்லை. ஆக்சுவலாக ஸ்கை பார்க் உள்ளே தான் வந்து நைட் பார்க் இருக்குது. ஸோ பர் ஹெட்டுக்கு வந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நைட் பார்க் வந்து 6:30க்கு மேலே தான் கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போனாலும் 6:30க்கு மேலே தான் வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து 500 ருபீஸு. ஒரு 12 ஈவெண்ட்ஸ் இருக்குது. 12 ஈவெண்ட்ஸுமே வந்து ஓகே. அரௌண்ட் 6:15 போனீங்கன்னா இந்த மாதிரி லைட் லேம்பிங்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். நைட் பார்க்கில் உள்ள என்ட்ரானோடனே அழகாக ஃப்ளோர்லேயே வந்து பட்டர்ஃப்ளைலாம் இருந்தது. என்னென்னு பார்த்தா அதுதான் வந்து என்சாண்டட் ஃபாரஸ்ட். போகிற வழியில் ஃபாரஸ்ட் மேலே லைட், லேசர் லைட் மாதிரி நல்லா லைட்னிங்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரீ ஆஃப் லைட் பார்த்தோம். அது ஃப்ரீக்வெண்ட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சூப்பராக இருந்தது. அங்கே நின்று ஃபோட்டோலாம் ஜாலியாக நல்லா விஷுவலாக இருக்கும். தென் வந்து லேசர் லைட் ஷோ அண்ட் வீடியோ மேப்பிங் கொடுத்துருந்தாங்க. அதுவும் சூப்பராகவே இருக்குது. அது அரௌண்டு 20 மினிட்ஸு வீடியோ ப்ளஸ் லேசர் லைட் ஷோவும் இருந்துச்சு. அது ஜாலியாக வந்து வேடி பார்த்துக்கலாம். மரம் பாரு. ஆக்சுவலி இது சும்மா ஆக்சுவலாக அந்த வீட்டை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமாம், எங்கே போட்டாலும் பார்டர் ஓல்டு டைப் வீடு. அந்த வீட்டை ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் பார்க்குது. இது லாங்கஸ்ட்டு லைட்டிங் பிரிட்ஜு. ஏதோ பிரிட்ஜு மேலே நடந்து போகிறைய மாதிரியே வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். அதை முடிச்சுட்டு கீழே இறங்கினீங்கன்னா கால் அப்படியே பிரிட்ஜில் நடக்கிற மாதிரியே ஒரு தள்ளாட்டம் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது வந்து நடந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். லைட்டிங் பிரிட்ஜ் முடிச்சுட்டு மிஸ்டீரியஸ் டனல் வந்து உள்ளே நல்லா பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க 3D வியூவில். அந்த 3D வியூக்கு ஒரு லைட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது நல்லாவே வந்து என்ஹான்ஸ்டாக தெரியுது லைட்னிங்கோட. அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோதானா? அதுக்கப்புறம் டனல் ஆஃப் லைட்டு, ஸ்கேரி கேஸ்டல், எலியூஷன் டனல், அக்வாரியம் டனல், 360 டிகிரி கேமரா, அப்புறம் க்ளோ கார்டன் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த நைட் பார்க்கே முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்தது. அது முடிக்கிறதுக்கு ஒரு 8:30 9 o'clock ஆகிடுச்சு.
நைட் பார்க் முடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே பேசில் அண்ட் பேக்ஸ் ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து நல்லா சூப்பராகவும் சாப்பாடு டைனிங் நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு போய் நைட் ஸ்டே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷெவரான் ஹில் டாப் போயாச்சு. நல்லா சூப்பராக மிஸ்டோடு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே அந்த ஹில் கீழே வந்து ஷெவராயின் டெம்பிளும் இருக்குது. கண்டிப்பாக வந்து போய் பார்க்கணும். அது சின்ன குகை மாதிரி இருக்குது. உள்ளே ஒருத்தவங்களாம் போயிருக்காங்க. அட் டைமில் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. இந்த வியூவுக்கும் குளிருக்கு ஏற்ற மாதிரி அங்கே நிறைய கடை இருக்குது. சின்ன சின்ன கடை. அந்த சின்ன கடையில் நாங்கள் வந்து 10 ரூபாய்க்கு மொடவாட்டுக்கால் சூப் வாங்கி குடித்தோம். அந்த குளிருக்கு சூப்பராக இருந்தது. நல்லா மட்டன் சூப் மாதிரி. அது பக்கத்துலேயே வந்து பஜ்ஜி கடை, தந்தூரி டீ, கார்னு, மேகி, அப்புறம் ஜெயிண்ட் ஃபிக் இருந்தது. அதுவும் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் இங்கேயே முடிச்சிக்கலாம். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஷெவரான் ஹில்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து லேடி சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, ரோஸ் கார்டனு எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஏற்காடுலேருந்து கீழே இறங்கியாச்சு. ஏற்காடுலேருந்து நாங்கள் அயோத்திப்பட்டினம் வழியாக மேலே போனோம் ஏற்காட்டுக்கு. ரிட்டன் வந்து ஏற்காடுலேருந்து சேலம் ரூட் ஹேர்பின் பென் ரோட்ஸ் வழியாக நாங்கள் கீழே இறங்கிட்டோம். அது நல்லா அட்வென்ச்சராக இருக்குன்றதுக்காக நாங்கள் ரோடு இறங்கியாச்சு. தென் கீழே சேலத்துலேருந்து நாங்கள் எங்கே போனோம்னா முருகர் கோவிலுக்கு போனோம். வாழப்பாடிக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் அங்கே முருகர் கோயில் வந்துச்சு. நாங்கள் ஜாலியாக பிரம்மாண்டமான ஹைட்டான முருகரை பார்த்துட்டு நாங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணுன்னா பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.